ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல ஒரு சவுத் கொரியன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான எ பிட்டர் ஸ்வீட் லைஃப் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். கிரைம் பாஸ் கேங்குடைய நம்பிக்கைக்குரிய அடியாளா கிம் சன் வூ இருக்காரு. இவரை நம்பி எந்த ஒரு வேலையும் கேங் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. கேங் ஒரு பிசினஸ் ட்ரிப் போறாரு. அதனால தன்னுடைய காதலியான ஹீசு பாத்தீங்கன்னா ஷேடோ பண்ற, அதாவது பின் தொடர்ற வேலையை இவருக்கு கொடுக்குறாங்க. அவங்களை பின்தொடர்ந்து அவங்க ஏதாவது அஃபேர் வச்சிருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இவருடைய வேலையே. ஸோ கேங் சொன்ன மாதிரி ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இந்த ப்ராசஸ்ல ஹீரோக்கு ஹேசு மேல ஒரு அஃபெக்ஷன் உண்டாகுது. அதனால அவங்க அஃபேர் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுமே அதை கேங் கிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஒரு கட்டத்துல கேங்க்கு இந்த உண்மைகள் தெரிய வருது. இதுக்கப்புறமா கேங் பாத்தீங்கன்னா கிம் சன் வூவை தன்னுடைய ஆட்களை வச்சு கொல்ல சொல்றாரு. இதுக்கப்புறமா ஹீரோ என்ன பண்ணாரு, இந்த ப்ராப்ளம்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணி இதுல இருந்து வெளியே வந்தாரா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் பெஸ்டாவும் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 2005 எந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் இருந்திருக்குமோ அதெல்லாம் வச்சு ஒரு பெஸ்டான ஒரு கோரியோகிராஃபி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ ஆக்ஷன் ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு பிரியாணி விருந்தா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த கேமரா ஆங்கிள்ஸும் ஆக்ஷன் காட்சிகளை எடிட் பண்ண விதமும் பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐஸ் ஆஃப் தி டெவில் படத்தை டைரக்ட் பண்ண கிம் ஜே உன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவருடைய டைரக்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். கேரக்டர்ஸ் டிசைன் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி லீட் ரோல் நடிச்ச ஆக்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல இருக்கிற அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோ வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் அவரோட பெஸ்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துல நிறைய சீக்வன்சஸ்ல டயலாக்ஸ் இல்லாமயே விஷுவலா வந்து நிறைய சீக்வன்சஸ் சொல்லிருப்பாங்க. அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சோ உங்களோட ஃபுல் அட்டென்ஷன் தேவைப்படுற ஒரு படமா தான் இந்த படம் வந்திருக்கு. படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துல இருக்கிற அந்த ரிவெஞ்ச் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் தெரிக்க விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நியோன் ஆயர் டோன் வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பலமாவே அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸ்க்கு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரேசியா வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் பில்டிங் இருந்துட்டே இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இல்ல. 2005 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட் இல்ல, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. எ பிட்டர் ஸ்வீட் லைஃப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.